அரசியல் இன்றைக்கு திசை மாறி போய்விட்டது. ஆனால் அன்றைக்கு கொள்கை அரசியலாகவே இருந்தது என்பதை இந்த நூல் சிறப்பாக விளக்குகிறது. தனிப்பட்ட ஒரு இந்திரா காந்தியின் வரலாறு என்பதை தாண்டி அடிப்படையிலே கொள்கை போராட்டமாக, ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்த கொள்கை போராட்டமாக இங்கேயே இருந்துச்சு. அந்த மாதிரி போராட்டம் இங்கே இருந்துச்சு. நம்முடைய சென்னை மாகாணத்தில் அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்படும் பொழுது சட்டமன்றத்திலே, சென்னை மாகாண சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இது கடவுளுக்காக செய்கிறது, கடவுள் கோச்சுக்கு வரல. அப்போ ஒரு அம்மையார் சொன்னார், அப்படி கடவுள் கோச்சுக்கு வரன்னு தெரிஞ்சா இப்போ எங்கள் ஜாதி பொண்ணுங்களை விட்டுட்டு உங்கள் ஜாதி பொண்ணுங்களை கோயிலுக்கு முத்துலட்சுமி ரெட்டி. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த போராட்டம் அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்த போராட்டம் இங்கேயும் இருந்தது. ராஜாஜி ஒரு அணிக்கு தலைவர், சத்தியமூர்த்தி ஐயர் இன்னொரு அணிக்கு தலைவர். காங்கிரஸில் இருந்த போராட்டம். சத்தியமூர்த்தியின் சிஷ்யர் காமராஜர், ராஜாஜியின் சிஷ்யர் சி சுப்பிரமணியம். 52 தேர்தலில் ராஜாஜி பதவி விலக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது ராஜாஜி மிக அழுத்தமாக சி சுப்பிரமணியத்தை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று போராடினார். ஆனால் டெல்லியிலே காமராஜரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார்கள். இந்த போராட்டம் தமிழ்நாடு காங்கிரசிலும், அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலும் இருந்தது. இதே போராட்டம் தான் வடக்கே இருந்தது. இந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த நாட்டிலே பல சிந்தனைகள் உண்டு. இந்த நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட பண்பாடு உண்டு. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு உண்டு, ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற நிலையிலிருந்து மாறி இந்தியா ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த தவறான வாதத்தை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு இந்த நூல் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் எல்லா இடத்திலும் ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்வேன். இந்தியா டிசென்ட்ஸ்னு ஒரு புக்கு, அசோக் வாஜ்பாயின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எழுதியிருப்பார். 3000 ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள முரண்பட்ட சிந்தனைகள், ஒரு நல்ல தொகுப்பு அது. அந்த நூலை எல்லோரும் படியுங்கள். எது இந்தியா என்பது நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயங்க. நான் இப்போ சொல்கிறேன், விந்திய மலைக்கு தெற்கே ஒரு நாடு, வடக்கே ஒரு நாடுன்னு சொன்னேன்ல. இங்கே 3 பேரரசுகள் இருந்தன, சேர சோழ பாண்டிய பேரரசுகள். வடக்கே மராட்டியர்கள் இருந்தார்கள், மகதர்கள் இருந்தாங்க, குப்தர்கள் இருந்தாங்க, மௌரியர்கள் இருந்தாங்க. தெற்கே சேர சோழ பாண்டிய நாட்டிலே ஒருவர் மன்னனாக வேண்டும் என்றால் அவன் வீரனாக இருக்க வேண்டும், நிர்வாக திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும். வடக்கே மராட்டியத்திலேயோ மகதத்திலேயோ குப்தத்திலேயோ ஒருவன் மன்னனாக வேண்டும் என்றால் அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும். அது மனு தர்மம் சொன்ன நீதி. அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும். இங்கே பிறப்பால் யாரை கேட்டாலும் நாங்கள் ஆண்ட ஜாதின்னு ஏன் சொல்லிக்கிறோம், ஆண்ட பரம்பரைன்ட்டு. ஒரே காரணம், வீரனாக இருப்பான், ஆண்டு இருப்பான், அவ்வளவுதான். இது நம்முடைய பண்பாடு, சமத்துவ பண்பாடு. இந்த பண்பாட்டின் மீது அவர்கள் படையெடுத்து நம் மீது திணித்து விட்ட ஒன்று. அந்த திணிப்பு எப்பொழுது வேகமாக நடந்தது என்றால் விஜயநகர பேரரசு வந்த பிறகு அது வேகமாக நடந்தது. ஒரு சாதாரண நிகழ்ச்சி, நான் எவ்வளோ இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். இங்கே ஒரு மன்னன் பூலித்தேவன், நெற்கட்டும் செவல் என்ற ஒரு சிறு பகுதியின் மன்னன் பூலித்தேவன், வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய முதலில் போராடிய ஒரு சில மன்னர்களில் அவர் ஒருவன். அவருடைய படைத்தலைவன் யார்? ஒண்டி வீரன். யார் அந்த ஒண்டி வீரன்? ஒரு அருந்ததி இனத்தை சேர்ந்தவன். ஒரு தேவர் இனத்தை சேர்ந்த மன்னனிடம் ஒரு அருந்ததியர் இனத்தை சேர்ந்த ஒரு படைத்தலைவன். அந்த படையிலே இருந்தவர்கள் எல்லாம் என்ன சாதி என்ன மதம்னு யாருக்கும் தெரியாது, எல்லோரும் இருந்தார்கள். எப்படி அந்த வீரனால் போரிட்டு அந்த படையினரை முன்னெடுத்து சென்று அவர்களை வழிநடத்தி சென்று போரிட முடிந்தது? 1850 நினைக்கிறேன், அது அந்த ஆண்டு காலம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்கே அந்த பிரிவினை கிடையாது. அது எப்ப தீவிரமா ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நாம் அதுன்னு சரியா சொல்றது இல்லை.
இந்த வெள்ளைக்காரவங்க இங்கே வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்க. ஒரு கூட்டம் போய் அந்த வெள்ளைக்காரங்கள்ட்ட, நீங்கள் எங்கள் நாட்டை ஆண்டுக்கங்க, எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் எங்கள் மத பழக்க வழக்கங்களில் தயவு செய்து தலையிடாதீங்க, அதனால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இருந்துச்சு. வெள்ளையர்களே வெற்றி பெற்று வாருங்கள், ஆங்கிலேயர்களே வெற்றி பெற்று வாருங்கள், நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின ஃபோட்டோ உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்த ஒரு கூட்டம், ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு தருகிறோம், நீங்கள் எங்களை ஆளுங்கள், ஆனால் எங்களுடைய மத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தமே ஏற்பட்டிருக்க கூடும் என்பது என்னுடைய எண்ணம். இங்கே இல்லாதவற்றையெல்லாம் அவர்கள் நுழைத்தார்கள். அதை இந்த நூல் காட்டு, அந்த இந்த நூல் எனக்கு சிறப்பாக பிடிச்சதுன்னா அன்றைய அரசியலையும் அது தெளிவுபடுத்துகிறது. முதலாளித்துவ அரசியலா, சமத்துவ பொருளாதார அரசியலா, வலதுசாரி அரசியலா, இடதுசாரி அரசியலா, அதுதான் போட்டி. இளைஞர்களால் வழி நடத்தப்படுவதால், நாங்கள் எல்லாம் முதியோர்கள் இருக்கும்பொழுது எங்களை மீறி இவர்கள் செயல்படுவதா? இதுதான் இந்த நூலில் இருக்கிற விளக்கம். மூன்றாவதாக மத அரசியலும் அதில் இருக்கிறது, அங்கங்கே தெரிகிறது. இந்திரா காந்தியை நான் ஒரே ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்திரா காந்திக்கு வைப்பேன் என்றால் அதை பற்றி அவர்கள் கூட பேசினார்கள். இந்த கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது மிகப்பெரிய குற்றமாக இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு 500 கோடி ரூபாய்க்கு கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். நாம் மறந்துடும். இதை எமர்ஜென்சியில் செஞ்சாங்க. எனக்கு என்ன, அதில் நீதிமன்றத்தை பற்றி பேசினார். இந்த நீதிமன்றம் அவசர நிலை காலத்தில் மாற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் மாற்றினாங்க. இதை மட்டும் ஏன் விட்டுட்டாங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த திருத்தத்தை மட்டும் விட்டுவிட்டார்கள். அதன் விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காகவும் நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஒரு காலத்திலே கொள்கை ரீதியான அரசியலாக இருந்தது. அதை எதிர்கொள்ள தெரியாமல் இந்திரா காந்தி செய்த சில தவறுகள் அவருக்கு எதிராக ஆனது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த நூல் சிறப்பாக விளக்குகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.